வணக்கம். நான் ரவி. இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வேலைங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார் இதுதான். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூருங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் பண்ணிவிட்டு அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்குவாங்க இல்லைங்களா? அது வந்து இந்த காதலில் வந்து ரொம்ப சகஜமான விஷயம். இருங்க, ஒரு ஆட்டோ போகுது, இருங்க. இந்த காதலில் வந்து இந்த சண்டை போட்டுக்கிறதுன்றது வந்து ரொம்பவே சகஜமான விஷயம் வச்சுங்களேன். இந்த விஷயம் வந்து என்னோடய வாழ்க்கையிலேயே நடந்திருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஒய்ஃபுக்கும் எனக்கும் வந்து லவ் பண்ணுற காலத்தில் ஒரு சின்ன ஒரு நிறையா வந்திருக்குது. அதில் வந்து ஒரு நாள் ஒரு மன கஷ்டம். அந்த மன கஷ்டம் வரும்போது நான் என் ஒய்ஃபை நினச்சி நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன் வச்சுங்களேன். ஆக்சுவலாக திருவண்டார் கோயிலில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அப்போ வந்து சாயந்தரம் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருப்போம், அதை கரெக்டாக செஞ்சுருக்காது. ஒரு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருக்காது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த சண்டையில் வந்து நான் திட்டிட்டு வச்சுட்டேன். ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் திரும்ப கூப்பிட்டு நான் எடுக்கலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி, திருவண்டார் கோயில்ன்றதுனால நான் வந்து அங்கேயே தங்கிட்டு வச்சுங்களேன். சூப்பர்வைசர் வேலை செய்யும்போது தங்கினால எனக்கு இரவு நேரங்களில் நிறையா டைம் கிடைக்கும். சரி, டைம் கிடைக்குதே, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட காதலிக்காக ஒரு பாட்டை எழுதுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன். இப்போ அந்த பாட்டை தான் உங்ககிட்ட வந்து பாட போகிறேன். ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கெலாம் பாடியிருக்கிறேன். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலில் இதை அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து தியானம் பண்ணணும்னு வச்சிங்களேன். வாழ்க்கையில் அதாவது தியானம் பண்ணுறது மீன்ஸ் என்னன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க. நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்துறது. கண்ணாடிலாம் ஏற்றவே இருக்குது. பாட்டு நல்லா கேட்கணும்ல, அதனால தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்துறது தாங்க. அதனால் தியானம் பண்ணால் நான் வந்து சாமியார் மாதிரி போகணுமா, இல்லை என் குடும்பத்தை விட்டு போகணுமா, இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமான்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நம்ம வந்து எதையுமே கவனிக்காமல் இருந்திருந்தால் அது வந்து ஒரு சமாதி நிலை. நம்ம வந்து நம்மளோட மூச்சு காற்றை மட்டும் கவனித்தோன்னாக்கா அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு வந்து உணவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை. இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம வந்து இணைஞ்சு வாழ்ந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் அது. மூணாவது வந்து இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இப்போ வாழற இதே ரீசெண்டான வாழ்க்கையில் நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ணுறோமோ அதில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா அதீத துக்கமும் ஆகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வை புரிஞ்சிடும். அந்த உணர்வு ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் வச்சுங்களேன். அதனால் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுறதுனால வந்து எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாது. அதுதான் உண்மை. தீய சக்தி மீன்ஸ் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அது வந்து உங்களை வந்து பாதிக்காது. அதுக்காக தான் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம பாட்டை பாடிடுவோம். கோவம் கோவமா வருது கொஞ்சமா எனக்கு, ஏன்னா சண்டை போட்டோம் இல்லைங்களா, அதனால் இப்படி வரி. கோவம் கோவமா வருது கொஞ்சமா எனக்கு, உனக்கும் எனக்கும் தான் ஃபைட்டு, தூக்கம் வரலடி நைட்டு, தூக்கத்தில் நானும் விழிக்கிறேன், உன்னை பற்றியே தான் நினைக்கிறேன், தூக்கத்தில் நானும் விழிக்கிறேன், உன்னை பற்றியே தான் நினைக்கிறேன், தாங்க முடியலடி என்னால் தூங்க முடியலடி, ஏங்கி தவிக்கிறண்டி உன்னோட நினப்பால, ஏன் என்ன பிடிக்கலையா, என்னோட நேசம் புரியலையா, நாங்காட்டும் பாசம் தெரியலையா, ஏண்டி பிரியற நீ எப்போதும் தன்னால, என்ன புரிஞ்சுக்கடி என்னோட அன்பை தெரிஞ்சுக்கடி, எதை நீ செஞ்சாலும் என்ன நினச்சிக்கடி, என்ன பிரியாத என்னோட இதயத்தை உடைக்காத, என்கிட்ட நடிக்காத, எப்பவுமே செய்யாத, நான் வேணா என்னும் காரியத்தை, நான் வேணா என்னும் காரியத்தை, என் கூடவே இருந்து விடு,
எனக்காக விட்டு கொடு, நீதான் வேணும் புள்ள, என் வாழ்க்கையில் சொந்தமாக, என் வாழ்க்கையில் சொந்தமாக, என் வாழ்க்கையில் சொந்தமாக. இப்படி தாங்க அந்த பாட்டை அன்றைக்கி எழுதினேன். எழுதிட்டு அன்றைக்கி நைட்டே அதுக்கிட்ட பாடி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாளோ இந்த பாட்டை பற்றி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த மாதிரி வந்து அந்த பாட்டை வந்து உங்ககிட்ட சொன்னதில் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். சரி பார்ப்போம். தியானம் பண்ணுங்கள், வாழ்க்கை உண்மையாகவே மாறும். தியானன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயம். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை ரொம்பவே நல்லா நீங்கள் நினைக்கிறத விட சூப்பராக மாறும். நன்றி, வணக்கம்.